Hi friends, Satish from Cartoon Teacher TNPSC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 16 ஜான்வரி. இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் 14 ஜான்வரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வெட்ரன்ஸ் டே. ஸோ அடுத்து 15 ஜான்வரி ஆர்மி டே. ஸோ இது வந்து நான் டிஃபென்ஸ் கேட்டகரியில் எழுதியிருக்கேன், 4th டாபிக் டிஃபென்ஸில் எழுதியிருக்கேன், டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ 15 ஜான்வரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்மி டே. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து மனிஷ் சௌஹான், இந்தியன் அம்பாசிடர் டு போர்ச்சுகல். ஸோ போர்ச்சுகல் கண்ட்ரிக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் செலக்ட் ஆகக்கூடிய பீப்புள்ஸாக அங்கே அப்பாயிண்ட் ஆவாங்க. எப்படி ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்காங்களோ அதே போல் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் வந்து இந்த மாதிரி டிப்ளமேட்ஸாக ஃபாரின் கண்ட்ரீஸில் எம்பசிஸில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ மனிஷ் சௌஹான் போர்ச்சுகலுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஏகே சர்மா, யூபி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இது என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டரோடைய ஆஃபீஸில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெலவெண்ட்டாக அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஃபார்மர் டிப்ளமேட் தான், ஐஏஎஸ். அதே போல் குஜராத்லேயும் வந்து அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுதும் அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, யூபியில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ ஒரு இதில் எப்படி பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸ் இருக்கோ அதே போல் ஸ்டேட்டில் பார்க்கும்பொழுது சில ஸ்டேட்டில் யூனிகேமரலிசமாக இருக்கும், சில ஸ்டேட் பைகேமரலிசமாக இருக்கும். உதாரணத்துக்கு தமிழ்நாடு வந்து யூனிகேமரலிசம், ஆனால் யூபி வந்து பைகேமரலிசம். ஸோ அங்கே அப்பர் ஹவுஸ் இருக்குது, லோயர் ஹவுஸ் இருக்குது. இங்கே அப்பர் ஹவுஸ் பேர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, லோயர் ஹவுஸ் பேர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு ஏகே சர்மா அவர்களை அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க, பிஜேபி பார்ட்டியை சார்ந்த. அடுத்து தேர்ட் வந்து சமீரா ஃபசிலி. இவங்க வந்து காஷ்மீரை சேர்ந்தவங்க, காஷ்மீர் ஆரிஜின் அவங்க. ஸோ டெப்டி டைரக்டர் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க எங்கன்னா என்இசி, நேஷனல் எக்கனாமிக் கவுன்சில் யூஎஸ்ஏல. ஜோ பைடன் அவர்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சமீரா ஃபசிலி இந்தியன் ஆரிஜின், ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து வந்து நம்ம நேற்றே பார்த்துருந்தோம், இந்த யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு ஃபிஜிக்கும் அப்புறம் வந்து பெஹ்ரைனுக்கும் தான் வந்து இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ ஃபிஜியை உள்ளவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நசத் ஷமீன் கான், ஸோ ஃபிஜியை சேர்ந்தவர், அவர் தான் வந்து இப்போ பிரசிடென்ட் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இது. எப்படி வந்து சிஓபிக்கு 26 அலோக் சர்மா பார்த்தோமோ அதே போல் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து டென்ஜின் லெக்பெல் அப்படிங்கிறவங்க பூட்டானை சேர்ந்தவங்க. ஸோ ஜென்ரல் செக்ரட்டரி அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க இந்த பிம்ஸ்டெக்கு. பிம்ஸ்டெக்கோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஸோ பிம்ஸ்டெக்கு இது வந்து ஒரு அசோசியேஷன், ஒரு ஆர்கனைசேஷன் இது. ஸோ இதுக்கு வந்து டென்ஜின் லெக்பெல் வந்து ஜென்ரல் செக்ரட்டரி அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அடுத்து வந்து இன்டெலோடைய சிஇஓவாக வந்து பேட் ஜெல்சிங்கர் ஒரு அப்பாயிண்ட் ஆயிருக்கார். அடுத்து டெத்து, ஞானதேசிகன் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார் எங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு. அதோட பிரசிடெண்ட்டாக இப்போ யார் இருக்கா, வாசன், ஜிகே வாசன் இருக்கார். ஸோ இது வந்து மூப்பனார் அவர்கள் ஆரம்பித்த பார்ட்டி தான் இது தமிழ் மாநில காங்கிரஸ். அதுக்கப்புறம் அவருடைய பையன் ஜிகே வாசன் வந்து இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஞானதேசிகன் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸோ அவர் வந்து இப்போ இறந்துட்டார் நேற்று. அடுத்து அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர் பினக்கி டட்டாங்கிறவங்க வந்து சுபாஷ் முகர்ஜி மெமோரியல் அவார்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த அவார்டு வந்து யார் கொடுத்துருக்கா அப்படின்னா, எண்டோக்ரைன் சொசைட்டி ஆஃப் இந்தியா. இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஃபீல்ட் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி, அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டம் பற்றின ஒரு அந்த இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்காக பினக்கி டட்டா அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க, சுபாஷ் முகர்ஜி மெமோரியல் அவார்டு. அடுத்து கே பழனி, இவர் வந்து தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு சோல்ஜரு. ஸோ அவர் வந்து வீரமரணம் அடைஞ்சிருக்காரு. எப்படின்னா, அந்த கால்வான் வேலியில் வந்து ஒரு கிளாஷ் நடந்துச்சு ரீசெண்டாக சைனா கூட. ஸோ அதில் வந்து இறந்துட்டார். ஸோ அவருக்கு வார் டைம் கேலண்ட்ரி அவார்டு வந்து கொடுக்குறாங்க இந்த ரிப்பப்ளிக் டே அப்போ. ஸோ கே பழனி தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்து டாக்டர் வினய் பரத்வாஜுங்கிறவருக்கு வந்து பப்ளிக் ஹெல்த் டென்டிஸ்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரெஜுவினேஷன் அவார்டு அப்படிங்கிறது வந்து எய்ம்ஸில் புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ், ஒரிசாவில் இருக்குது புவனேஸ்வர். ஸோ எய்ம்ஸ் புவனேஸ்வருக்கு வந்து ரெஜுவினேஷன் அவார்டு கிடச்சிருக்கு. அடுத்து ஆனிவர்சரி, ஜான் பெனிக்விக் வந்து நம்ம இது முல்லை பெரியார் ரிசர்வாயர் அதை வந்து கட்டினது வந்து இவர் தான். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இதில் 5 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இப்போ நம்மளை வந்து இதில் வந்து இதனால் வந்து பயனடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை அண்ட் ராமநாதபுரம். ஸோ அதே போல் இதை வந்து அவர் வந்து 1841 பிறக்கிறாரு. ஸோ 15 ஜான்வரி இது வந்து 180th பர்த் அனிவர்சரி. ஸோ அதே போல் 9th மார்ச் 1911 இருக்கிறாரு. ஸோ 1895 தான் வந்து இதை இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸாக இருந்தது யார் அப்படின்னா, லார்ட் வென்லாக்கு. ஸோ அவர் தான் வந்து இதை இனாக்ரேட் பண்ணுவார், அந்த டைம் கவர்னராக இருந்தவர். அப்புறம் 2015 சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஸோ இதுக்கு மெமோரியல் ஒன்று வந்து இவருக்காக வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஸோ பெனிக்விக்காக. ஸோ அது வந்து 2015 இது மெமோரியல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அடுத்து மெயின் டாப்பிக்கில் போகலாம், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இந்த ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி அப்படின்றது, இந்த ஓப்பன் ஸ்கை ட்ரீட்டினா என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு பாகிஸ்தானும் இந்தியாவும் இப்போ அந்த ட்ரீட்டியில் மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்னா,
இந்தியாவிலேருந்து அங்கே வந்து ஏர்க்ராஃப்ட் மூலயமா போய் அந்த கண்ட்ரியை வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் அன்ஆர்ம்டாக இருக்கணும். அதே போல் அந்த கண்ட்ரி இங்கே வந்து ரோம் பண்ணலாம். ஸோ மெம்பர் கண்ட்ரீஸில் இதுதான் அதோட அந்த ஓப்பன் ஸ்கை ட்ரீட்டியோடைய இது அதுதான். ஸோ இப்போ என்ன ஆகுது, யூஎஸ்ஏ வந்து ஆல்ரெடி இதுலேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு 1.5 months பேக் பார்த்துருந்தோம், நவம்பரில் பார்த்துருந்தோம். இப்போ என்ன ஆகுது, ரஷ்யாவும் வந்து அவங்க இந்த இதுலேருந்து நாங்களும் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திஸ் ட்ரீட்டி அலோவ்ஸ் அன்ஆர்ம்டு சர்வைலன்ஸ் ஃப்ளைட் ஓவர் மெம்பர் கண்ட்ரீஸ். ஸோ மெம்பர் கண்ட்ரீஸ்குள்ளே போய் இது பண்ணலாம். அடுத்து டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்விட்ச் யூஏவி அப்படிங்கிறத வந்து ஒன்று ஆர்டர் பண்ணுறாங்க. யார்கிட்டனா இந்தியா ஃபோர்ஜ், அது ப்ரைவேட் செக்டர் தான். ஸோ ஒரு MOU சைன் பண்ணுறாங்க, $20 million சைன் பண்ணுறாங்க. எவ்வளோ யூஏவி வேணும்னு சொல்லி அதை வந்து கோட் பண்ணலை. ஸோ பட் ஆனால் இந்த $20 million வந்து இது பண்ணி பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. அது பேர் ஸ்விட்ச் யூஏவி. எதுக்காகனா குறிப்பாக ஹை ஆல்டிடியூட்ஸாக டிப்ளாய் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ஈஸ்டர்ன் லடாக்கு, காஷ்மீர் சைடு அந்த சைட்லாம் வந்து கொஞ்சம் ஹை ஆல்டிடியூட்ஸ்லேயும் வந்து சர்வைலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ரீஜனில் பண்ணுறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இந்த இதை ரெடி பண்ணுறாங்க. இந்த யூஏவினா என்ன, அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள். ஸோ ஆல்ரெடி சைனா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கீழே வந்து அண்டர் வாட்டர் சர்வைலன்ஸ்க்காக இந்தியன் ஓஷனில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம், சீவிங்ஸ்ன்ட்டு. ஸோ இது வந்து அடுத்த ஆர்மி டே, நம்ம ஆல்ரெடி அப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் என்ன பார்த்தோம், January 15 வந்து ஆர்மி டேவாக செலிப்ரேட் பண்ணோம். அது எதுக்காக அப்படின்னா, ஸோ KM கரியப்பா அவர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் அந்த ஆர்மியோடைய தலைமை பொறுப்பை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. யார்கிட்ட இருந்து அப்படின்னா, ஜென்ரல் சர் ஃப்ரான்சிஸ் ரோபர்ட் ராய் பச்சர். ஸோ இவர்கிட்ட இருந்து 1949 KM கரியப்பா அவர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியனாக வந்து அவர் வந்து தலைமை தாங்குறார் ஆர்மிக்கு. இதனால தான் இந்த டே தான் வந்து January 15 தான். அதனால தான் அந்த டே வந்து நம்ம ஆர்மி டேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்த ஆர்மி டே பரேடில் வந்து நிறையா வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து நிறையா வந்து செலிப்ரேஷன்ஸ் போச்சு. ஸோ அதில் வந்து இந்த ட்ரோன் ஸ்வார்மிங் சொல்லி நம்ம அந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ட்ரோன்ஸை அரௌண்ட் ஒரு 75 ட்ரோன்ஸ் வந்து ஒரு நல்லா ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டில் ஸ்கையில் வந்து அது ட்ராவல் பண்ண வச்சு கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்மி பரேடில் வந்து ட்ரோன்ஸை வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு சிக்னிஃபிகன்ஸு. அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டியில் கர்னல் பிரித்திபால் சிங்கில் அப்படிங்கிறவர் வந்து ஆல்ரெடி இது நம்ம அக்டோபர்லேயே பார்த்தோம். இவர் வந்து 3 அதாவது ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் நேவி, அப்புறம் ஆர்மி, இது 3லேயுமே வந்து சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து வெட்ரான் இவர். ஸோ 3லேயுமே சர்வ் பண்ணியிருக்க ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் வந்து இவருக்கு இருக்குது. அதே போல் இவர் வந்து 100th anniversary பர்த் anniversary வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தார் போன டிசம்பரில். இவருக்கு வந்து இது ஆர்மியோடைய சீஃப் வந்து நேர்லேயே போய் பார்த்து அவருக்கு வந்து ஒரு மொமெண்டோ மாதிரி கொடுத்து வந்திருக்காங்க. ஸோ கர்னல் பிரித்திபால் சிங் வந்து ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டான நேம் தான் அது. அடுத்து 5th வந்து இக்கானமி. என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸாம் பண்ணிட்டாங்க, தேட்டர்ஸ் வந்து இது பண்ண வேணான்னு சொல்லி. ஸோ என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு கேரளா கவர்மெண்ட்டு. அடுத்து பிரேக் அவுட் எக்கானமிஸ் அப்படின்னு சொல்லி 3rd எடிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, அந்த டஃப்ஸ் யூனிவர்சிட்டி ஃப்ளெச்சர் ஸ்கூலு. ஸோ இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இது அப்படின்னா, அதாவது டிஜிட்டலைஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுதான் வந்து கான்செப்ட். மொபைல் ஆக்சஸ், இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து எவ்வளோ வந்து அந்த கண்ட்ரீஸில் அதிகமாக மக்கள்கிட்ட இருக்குது. இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எங்கே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த ரேங்கிங்கில் சைனா வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, இந்தியா வந்து 4th ரேங்க்கில் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் எக்கானமிஸ்ன்றாங்க அதை. ஸோ டிஜிட்டல் எவல்யூஷன் ஸ்கோர் போர்டு. ஸோ டிஜிட்டலில் வந்து எப்படி வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குங்கிறத எவாலுவேஷன் தான். அதில் 4th ரேங்க்கில் இந்தியா இருக்குது. அடுத்து என்விரான்மெண்ட்டில் 6th டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு கம்பேஷன் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி குஜராத்தில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கருணா அபியான் அப்படிங்கிறாங்க, இல்லைனா கம்பேஷன் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம பேர்ட் ஃப்ளூ வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நிறைய இடத்துல வந்து கேர்லிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, குஜராத்தில் இந்த கேம்பெயினில் அந்த பேர்ட்ஸை வந்து பாதுகாக்கிறாங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து அந்த கம்பேஷன் கேம்பெயின்ங்கிறது. ஸோ குஜராத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் தனியாக ஆம்புலன்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த பேர்ட்ஸை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 9th வந்து பாலிட்டியில் ஸோ இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸில் ஜூரி ரட்டாஸுங்கிறவர் வந்து ஸோ எஸ்டோனியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து யாருன்னா இவர் ஜூரி ரட்டாஸ். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் எழுதியிருக்கு. அடுத்து வந்து விஜயானந்துங்கிறவர் வந்து சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அதே போல் நம்ம இதில் யார், சத்யபிரதா சாஹூ வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர். அதே போல் வெஸ்ட் பெங்கால் பார்த்தோம், அசாம் பார்த்துருந்தோம், அப்புறம் கேரளா ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்துருந்தேன். ஸோ ஆந்திர பிரதேஷும் வந்து நியூஸில் வருது. ஸோ அதனால் எழுதியிருக்கேன் விஜயானந்த் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் ஆந்திர பிரதேஷ். அடுத்து 13th சயின்ஸ் அண்ட் டெக். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த January 16 தான் டேட்டு. ஸோ இந்தியா வேக்சினேஷன் ப்ரோக்ராம், அதாவது பிரைம் மினிஸ்டர் இது என்ன சொல்கிறாங்க, வேர்ல்டு லார்ஜஸ்ட் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் சொல்லி நேம் பண்ணுறாரு. ஸோ Jan 16 தான் வந்து
இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா வேக்சினேஷன் ப்ரோக்ராம் தான் இது. ஸோ என்ன வேக்சினை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின். ஏன்னா நிறையா கண்ட்ரிஸ் வந்து ஃபைசரு மாடர்னா வேக்சின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, சினோவேக் இருக்குது. ஸோ மற்றபடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் தான் வந்து இப்போ இது பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் 24/7 வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கஸ்டமர் கேர் நம்பரும் செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 1975. ஸோ இது வந்து வேக்சினு. அடுத்து காண்டாக்ட்டுக்கு வந்து 1075. இது இல்லாமல் டிஜிட்டல் அப்ளிகேஷனும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட இதை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து பேஷண்ட்ஸ் அதாவது வேக்சினேஷன் ஆனவங்களுடைய டீட்டெயில்ஸும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோவின் அப்படிங்கிற ஒரு ஆப்பும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த டேட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து இதில் வந்து யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 3 பேர் அதில் வந்து சொல்கிறாங்க. 18 கீழே இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, ப்ரெக்னென்ட் விமன்ஸ் அலௌடு இல்லை. அதே போல் அலர்ஜிக்கு இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ், அதாவது அலர்ஜி வரும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பர்சன்ஸும் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 3 க்ரைட்டீரியாவுமே சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடாதுன்ட்டு. இது அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்தியாவில் ஃபஸ்ட்டு யாருக்கு அந்த வேக்சின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனிஷ்குமார். இவர் யார் அப்படின்னா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல், டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸில் இருக்கக்கூடிய சானிடேஷன் ஒர்க்கர் மனிஷ்குமாருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டு லெவலில் முத்துமாரி அப்படிங்கிற பெண்மணிக்கு தான் வந்து ராஜாஜி ஹாஸ்பிட்டல், மதுரையில் இருக்கக்கூடிய ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் அவங்களும் அதே சானிடேஷன் ஒர்க்கர் தான், அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க முத்துமாரி அவங்களுக்கு. அதே போல் தமிழ்நாட்டில் மொத்தம் 166 சென்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் 160 கோவிஷீல்டும் 6 வந்து கோவேக்சினும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் 166 சென்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான். ஸோ அதனால் பார்த்துருங்க. அடுத்து ஜாகிரஃபியில் ஐஸ் ஃபெஸ்டிவல், நேற்றுக்கும் இது என்ன பார்த்தோம், செரி ஃபெஸ்டிவல் மணிப்பூர் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து ஐஸ் கிளைம்பிங் ஃபெஸ்டிவல், இதுதான் ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா லேயில் நூப்ரா வேலி. ஸோ இங்கே தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஒன் பிளானட் சமிட், இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா யுனைடெட் நேஷன் அண்ட் வேர்ல்ட் பேங்க், அப்புறம் ஃப்ரான்ஸு. எங்கே நடக்குதுன்னா ஃப்ரான்ஸில் தான் நடக்குது. ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இந்த ஒன் பிளானட் சமிட்னு சொல்லி. குறிப்பாக என்னென்னா ஈகோ சிஸ்டம்ஸை பாதுகாக்கணும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து 15th வந்து மிஸ்லினியஸு. ஏர் ஏஷியா பொறுத்த வரைக்கும் என்னது வந்து ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டில் 2 சிக்னிஃபிகண்ட்டான ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா நான் ஸ்டாப் ஃப்ளைட்டு சிகாகோலேருந்து ஹைதராபாத்துக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளைட் வந்து ஃப்ளைட் AI 108. ஸோ இதுதான் அந்த ஃப்ளைட் நம்பரு. ஸோ அந்த 108 வந்து சிகாகோலேருந்து ஹைதராபாத்துக்கு நான் ஸ்டாப் சர்வீஸ், டேரெக்டாக அங்கேருந்து கிளம்புனா இங்கே தான் வந்து ரீச் ஆக போகுது, அப்படி தான் இது. அதே போல் ரெண்டாவது என்னென்னா இந்த ஃப்ளைட் AI 176, இந்த ஃப்ளைட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கேபினில் இருக்கக்கூடிய பைலட்ஸ் எல்லாருமே விமன் பைலட்ஸு, கம்ப்ளீட்லி வந்து ஆல் விமன் க்ரூ பைலட் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா அதில் வந்து இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ டு பெங்களூர் தான் வந்து ட்ராவல் பண்ணாங்க அந்த ஃப்ளைட்டு. ஸோ 176 நம்பர் அந்த ஃப்ளைட் நம்பரு. இதில் வந்து நான் ஆல்ரெடி இந்த ஜோயா அகர்வால்ங்கிற பேர் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கூட இருக்கிற 3 பேரும் பார்த்துக்கோங்க. இது அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க, பட் ஜஸ்ட் ரீடு மட்டும் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கேட்டுட்டாலும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் ரீடு மட்டும் பண்ணிக்கோங்க. பாப்பாகரி தன்மாய், அப்புறம் வந்து அகான்ஷா சோனவர் அண்ட் சிவானி மனஸ். ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து அந்த பைலட்ஸாக இருந்திருக்காங்க. பைலட், கோ பைலட் அண்ட் அடிஷ்னல் 2 பேர் இருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று என்ன பார்த்தோம், இந்த சிட்டிசன் சென்ட்ரிக் ரீஃபார்ம் சொல்லி 4 இருக்குது. அவுட் ஆஃப் 3 வந்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ் பண்ணியிருந்தாங்கலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது தமிழ்நாடு ரெலவெண்ட்டான ஃபேக்ட். இது தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 4813 crore அடிஷ்னல் பாரோவிங் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த மே மந்த் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க 2% ஆஃப் தேர் ஸ்டேட்டோடைய ஜிடிபியில் 2% வந்து நம்ம கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இந்த 4 இது பார்த்துருந்தோம் இல்லையா, ஒன்று வந்து ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, அடுத்து வந்து அர்பன் ரீஃபார்மிங், அந்த ரீஃபார்மிங்கு, அது இல்லாமல் அடுத்து வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ஸு, அப்புறம் 4வது வந்து பவர் செக்டர். ஸோ இந்த 4 ரீஃபார்ம்ஸ் இருந்தது. ஸோ 4ல் பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்மளும் வந்து இந்த ONORங்கிறது என்னென்னா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, இதை நம்ம ஆல்ரெடி நம்மளும் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நமக்கு வந்து 0.25% வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு ஒரு 0.25. ஸோ இப்போயே வந்து 0.50 வந்துருச்சு. ஸோ இதை போல் வந்து மொத்தம் 4 இது இருக்குது இல்லையா, அந்த 4 ரீஃபார்மில் நமக்கு வந்து 3க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பவர் செக்டர், அந்த யூட்டிலிட்டி, அது வந்து பண்ண மாட்டோம். ஸோ அது பண்ண வாய்ப்பு இல்லை, அது பண்ணவும் மாட்டாங்க நம்ம ஸ்டேட்டில். ஸோ இதில் அந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வந்து 11th ஸ்டேட்டாக வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதில் முன்னாடி உள்ள 10 ஸ்டேட் என்னென்னா ஆந்திரா, கோவா, குஜராத், ஹரியானா, கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, திரிபுரா, உத்தரப்பிரதேஷ். ஸோ நம்ம வந்து 11th. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், 11th ஸ்டேட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து செகண்ட் வந்து துக்ளக் மேக்சின் 51st anniversary வந்து கொண்டாடுறாங்க. அது வந்து உருவாக்குனது யார் அப்படின்னா, அது ஃபவுண்டர் யாருன்னா சோ ராமசாமி அவர்கள் தான். அவர் இறந்துட்டார். 1917 ஸ்டார்ட் பண்ணுறாரு.
இந்த இதில் வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பட் அவரால் அட்டன் பண்ண முடியல. ஸோ பிஜேபி பிரசிடென்ட் ஜேபி நட்டா அவர்கள் வந்து இதை அட்டன் பண்ணியிருக்காங்க. கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் ஏதாவது கேட்டுறக்கூடாது, அதுக்காக எழுதியிருக்கேன். அடுத்து வந்து ப்ரீவியஸ் டே குவிஸில் வந்து நேற்று என்ன, வாட் இஸ் த நேம் ஆஃப் தி கோஸ்டல் ரிசர்ச் வெஹிக்கிள், சிஆர்வியோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். அதோட ஆன்சர் என்ன, சாகர் அன்வேஷிகா தான் ஆன்சரு. ஸோ அது வந்து யூனியன் மினிஸ்டர் ஹர்ஷவர்தன் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நியாட்டுங்கிற இன்ஸ்டியூட் சென்னையில் இருக்கக்கூடியது தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஓஷன் டெக்னாலஜி அவங்க தான். ஸோ அடுத்து இன்றைக்கி என்ன குவிஸ் அப்படின்னா, விச் நியூசிலாந்து விமன் கிரிக்கெட்டர் ஹேஸ் செக்யூர்ட் செஞ்சுரி இன் 36 பால்ஸில் 100 செஞ்சுரி வந்து யார் செக்யூர் பண்ணா அப்படின்னு சொல்லி கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஏ ஹெலன் வாட்சன், பி சோஃபியா டேவிட், சி சோஃபி டிவைன் அண்ட் டி வந்து சாரா புர்க்கு. ஸோ இதை வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.